வணக்கம். திரையரங்கம். தேரே இஸ்க் மெயின். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய தனுஷ். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் ஆனந்த் எல் ராய். தனுஷ் இதில் ஷங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. அவர் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருக்கார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே கட்டுப்பாட்டை மீறி அவர் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை செலுத்தி அப்படின்னு வரும்போது அவர் எதுக்காகனா எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் போகிறாரு. நல்ல நோக்கம்தான் இருந்தால் கூட இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி அப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சு அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்று திரும்பி வந்துடுறாரு. அவருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு மேட்டரை கொடுத்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு உன்னை பணியில் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க இந்த கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்றக்குல அது ஒரு பெண் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் கதாபாத்திரம் கிருத்தி சனான் அவங்க தான் நடிச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில். அப்படிப்பட்ட சந்திக்கக்கூடிய நிலை வரும்போது அந்த பெண்ணை பார்த்து தனுஷ் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பெண் அந்த முக்தி. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மேட்டரை காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வயலண்ட்டான ஒரு மனிதன், அதாவது ஸ்டூடெண்ட் லீடர், அட்ராசிட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயங்காத ஆள், வன்முறை செயலில் ஈடுபடக்கூடிய மனிதன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள போட்டு துவம்சம் பண்ணுறது தான், அடிக்கிறது உதைக்கிறது தான். அப்படி இருக்கும்போது அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி முக்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கிருத்தி சனான் இவங்க அதை பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா ரிசர்ச் அப்படின்றதுல இப்போ பிஹெச்டி வாங்குறதுக்காக ஆராய்ச்சி செய்து அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தீசிஸ் அதை அவங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னென்னா வயலன்ஸை பற்றி தான் மேட்ரு. வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஷங்கர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தனுஷை இவங்க பார்க்குறாங்கல்ல. அப்போ அவங்களே நேரடியாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இவர் செய்யக்கூடிய செயல்கள், இவர் ஏன் இப்படி செய்கிறாரு, எப்படி வன்முறையில் இறங்குறாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நேரடியாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு அப்படி உண்டாக்கி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அந்த வயலண்ட்டு நேச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குணத்தில் இருக்கக்கூடிய தனுஷை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சாஃப்ட் மேனாக மாற்றி அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை ப்ராக்டிக்கலாகவே அவங்க செய்கிறாங்க. அப்படி செஞ்சு வர்றப்போ தனுஷுக்கு அந்த பெண் மேலே ஒரு காதல், அந்த காதல் உணர்வு மனசுக்குள்ளே உண்டானதுனால தான் வயலண்ட் மனிதனாக இருக்கக்கூடிய தனுஷ் சாஃப்ட் மேனாக மென்மையான மனிதனாக மாறி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு வருது. அந்த பொண்ணு பெரிய செல்வாக்கு பெற்ற பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகள், பல கோடிகளில் மிதக்கக்கூடிய பெண். ஷங்கரை பொறுத்தளவில் ஒரு நடுத்தர குடும்பம். அவருடைய அப்பா பிரகாஷ்ராஜ். ஒரு சின்ன வீட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் இவங்களுடைய லைஃபு இருக்குது. ஒரு நாள் அவள் எதாச்சும் அந்த வீட்டுக்கே கூட இவங்க தரையிலலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கூட அவள் பார்க்குறா. பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஷங்கரை வர சொல்கிறா தனுஷ் அந்த வீட்டுக்கு போகிறாரு. மிகப்பெரிய மாளிகை. அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுனுடைய அப்பாவை நேரடியாக சந்தித்து அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ கேவலமாக நடத்தணுமோ அவ்வளோ கேவலமாக, எந்த விதத்தில் நீ என் பொண்ணை விரும்புகிற அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற பேட்டர்னில் அவர் நடந்துக்கிறாரு. நீ யூபிஎஸ்சி பரீட்சை இதெல்லாம் எழுதி ஐஏஎஸ் இப்படியெல்லாம் ஆகிறையான்னு பார்ப்போம், படி பிறகு பார்க்கலான்ற மாதிரி என்னத்தை ஒன்று சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை வாழ்க்கையில் அடையணுன்ற ஒரே நோக்கத்துக்காகவே யூபிஎஸ்சி பரீட்சையெல்லாம் எழுதி அப்படியே ஐஏஎஸ் லெவல்லாம் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை தேடி வீட்டுக்கு போய் அப்படின்னு பார்த்தா வேறொரு இளைஞன் கூட அவளை திருமணம் செய்து வைப்பதாக அவங்க அப்பா முடிவெடுத்து அப்படின்ற ஒரு காரியம். அந்த இடத்துல அந்த இடத்தையே எந்த அளவுக்கு வன்முறை எண்ணத்துடன் துவம்சம் செய்கிறார் தனுஷ் அப்படின்றத காட்சியாகவே நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு நாள் அந்த பொண்ணையே நேரடியாக பார்த்து, நான் உன்னை விரும்புகிறேன்றது ஒன்று, நீ என்ன விரும்புகிறியா, உனக்கு காதல்ன்றது ஒன்று இருக்கா அப்படின்னா அவள் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பெண் திருமணம் செஞ்சு அந்த இளைஞன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆன பிறகு நவ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்.
அவளுடைய கணவன் வந்து நேவியில் இருக்கான். இப்படிப்பட்ட சூழலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருந்த அந்த கட்டடத்தில் வந்து மிகப்பெரிய தாக்குதல்லாம் உண்டாகி அப்படிலாம் வரும்போது தனுஷ் வந்து அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணி அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு. இப்போ தனுஷுக்கு வந்து இப்போ சர்டிஃபிகேட்டு கொடுத்தாகணும்ல, கொடுத்தா தான் தனுஷ் வந்து மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ண முடியும். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு லீடுன்னு கூட சொல்லலாம், அவள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றா. தனுஷ் வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ணி அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுது. அவளை பொறுத்தளவில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்த பிறந்துடுது. ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக பயணித்து போகிறாரு தனுஷ். அப்போது என்ன நடக்கிறது அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஆரம்பத்தில் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட காட்சிகள், அதுபோல் படத்தினுடைய கிளைமேக்ஸில் அதே மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சிகள், மற்ற காட்சிகள் எல்லாமே வந்து கவித்துவ தன்மை கொண்ட காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஷங்கர் கதாபாத்திரத்தில் தனுஷ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு கேஷுவலாக நடிக்கணுமோ அதை வந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தனுஷ் செஞ்சுருக்காரு அப்படின்றதான் உண்மை. கிருத்தி சனோனை பொறுத்தளவில் அந்த முக்தி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். தனுஷனுடைய தந்தை ராகவ் குருக்கள் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜ் வந்து அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பாக நடிக்க வேண்டுமோ அதை மிக அருமையாக செஞ்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் கிருத்தி சனோனுடைய அப்பாவினுடைய கால்களில் விழுந்து, இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடைய காலிலெல்லாம் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுன்ற பேட்டர்னில் தன் சன் வந்து இந்த அளவுக்கு வயலன்ஸாக நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற பேட்டர்னில் அப்படிப்பட்ட ஒரு காட்சி கூட இருக்குது. அந்த காட்சியிலெல்லாம் பிரகாஷ்ராஜ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. டோட்டோ ராய் சௌத்ரி இவர் தான் கிருத்தி சனோனுடைய அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவர். மிடுக்கான தோற்றத்துடன் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு மெஜஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்த வேண்டுமோ அதை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். ஹிமான்ஷு சர்மா, நீரஜ் யாதவ் இவர்கள் இருவரும் தான் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பாதி செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய வேகம் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் திரைக்கதையில் கவனத்தை இவர்கள் செலுத்தி இருக்கலாம். துஷார் காந்தி ரே இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பொயட்டிக் நேச்சருடன் இவருடைய ஒளிப்பதிவு படம் முழுக்க இருக்கிறது. ஹெமால் கோத்தாரி இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். இவருடைய பணி பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றாலும் இரண்டாவது பாதியில் நீளத்தை 10 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் வரை குறைத்திருக்கலாம் என்பது அனைவருடைய கருத்து. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் நம்முடைய ஏஆர் ரஹ்மான். பாடல்களுக்கு மிக அருமையாக இவர் இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் நம் மனங்களில் தங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. பின்னணி இசையை கதையின் போக்கோடு இயைந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார் ரஹ்மான். தீவானா தீவானா என்றொரு அருமையான பாடல் இருக்கிறது. அந்த பாடலை தன் சொந்த குரலில் ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் தேவைப்படக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே தமிழ் உரையாடல்கள் தலை காட்டுகின்றன. சின்னவரே அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வரிகளை கொண்ட பாடல் இருக்குது. அந்த பாடலை எழுதியிருப்பவர் தனுஷ். அந்த பாடலை படத்தில் பாடியிருப்பவர் ஷங்கர் மகாதேவன். டெல்லி, பனாரஸ், மும்பை, லே ஆகிய இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு சவுண்டு டிசைனராக பணியாற்றியிருப்பவர் ரசூல் பூக்குட்டி. ஆஸ்கார் விருதை பெற்ற ரசூல் பூக்குட்டியினுடைய ஆழமான முத்திரையை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்த் எல் ராய் இந்த திரைப்படத்தை கவித்துவ தன்மையுடன் இயக்கியிருக்கிறார். அதற்காக அவரை நாம் பாராட்டலாம். தனுஷ் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய இந்த புதிய இந்தி திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு முறை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம்.